அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சுண்டல் குழம்பு ப்ளஸ் சுண்டல் தாளித்து விட போகிறேன். அதுக்கு சுண்டலை ஓவர் நைட்டாக சோக் பண்ணி அதை பாயில் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சுண்டல் குழம்பு பார்த்துடலாம். அதுக்கு நான் தேங்காவை கட் பண்ணி அதை ஒரு ஹாஃப் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு சுண்டல் குழம்புக்கு புளியும் போடலாம். எனக்கு புளி பிடிக்காதனால எக்ஸ்ட்ராவாக 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கிரைண்ட் பண்ண தேங்காயிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா சுண்டல் தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு. அந்த தேங்காயிலையே நீங்கள் ஆனியன் ஒரு ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு, பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி இது நான் ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி போட்டு எகெயின் இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகும்போது நீங்கள் இப்போ சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். எல்லாமே பவுடர்டு இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. தென் கொரியாண்டர் பவுடர் ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இதையும் ஆட் பண்ணி நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உருளைக்கிழங்கு, உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை இதையும் நல்லா கழுகி எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ண சுண்டலை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங்கில் நான் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஆனியன்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருந்தனால இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சேன். அது கூடயே நான் தாளிக்கிறதுக்கும் ஆனியன் ஒரு 1 ஆனியன் எடுத்து கட் பண்ணி அதில் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு தென் ஆனியன்ஸ் அந்த இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டல் தாளிக்க போகிறோம். அதுக்கும் நம்ம எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு க்ரீன் சில்லிஸ் ஒரு 2 ஸ்லிட்ஸை போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக. தென் ஆனியன்ஸ் அண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். கொஞ்சம் வதங்கினனையுமே ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டல் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேங்காய் ப்ளஸ் பெருங்காயத்தூள் இது 2ஐயும் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம். அந்த தாளிப்பை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.